சென்னை மாநகராட்சியின் கீழ் பணி வழங்க வேண்டும் என 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சென்னை மெரினா கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அடுத்த கட்டமாக தீக்குளிக்க உள்ளோம் என தூய்மை பணியாளர்கள் வருத்தத்துடன் தெரிவித்தனர். மேலும் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். 97வது நாள் இன்னைக்கு. நாங்க 13 நாள் போராட்டம், 6 நாள் உண்ணாவிரதம். என்ன முதலமைச்சருடைய தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி மனு கொடுக்க போயிருந்தோம். எங்க போனாலும் எங்களை ஒடுக்குறாங்க, மனு கொடுக்க மாட்டாங்க. நாங்க உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நாங்க வந்து சாவறதை விட எங்களுக்கு வேற வழி தெரியல. நாங்க எல்லாருமே எங்களை உயிரை வந்து மாற்றிக்கிறதுக்காக நாங்க வந்தோம். தமிழக அரசு யார் பக்கம் இருக்கிறாங்க? கான்ட்ராக்ட் பக்கம் இருக்கிறாங்களா? கூட்டணி கட்சி எங்க பக்கம் இருக்கிறாங்க? எதிர்கட்சி எங்களுக்கு வந்து ஆதரவா செயல்படுறாங்க. முதலமைச்சர்கிட்ட நாங்க வேண்டி கேட்டுக்கிறதா 3 மாசமா நாங்க சம்பளம் இல்லாம இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு எங்களால சாப்பாடு போட முடியல. இத்தனை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் வழங்கணும். முதலமைச்சர் வந்து நேரடியா இதுல தலையிட்டு எங்களுக்கு தீர்வு காணணும். எங்க பிரச்சனைக்கு தீர்வு காணணும். எங்களுக்கு வாழ வழி இல்லைங்க. எங்களுக்கு கதி இல்லாம நாங்க வந்து உயிரை போக்கிக்கிறதுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணல. அவங்க பிள்ளைங்க தானே அப்பா அப்பான்னு கூப்பிடுறேன்னு சொல்றாங்களே. 2000 குடும்பம் நடுத்தர நிக்குதுங்களே. அந்த அப்பாக்கு கண்ணு இல்லையா? அந்த அப்பாக்கு மனசாட்சி இல்லையா? எங்களுக்கு எங்க பழைய வேலை தானங்க கேட்கிறோம். நிரந்தர பண்ணி கூட நாங்க கேட்கலைங்கய்யா. அது கோர்ட்ல கேஸ் இருக்குது. நாங்க அதை பாத்துக்கிறோம். எங்க பழைய வேலை கொடுத்தா நாங்க போயிட்டு எங்க வேலையை செய்வோம். 4 மாசமா வீடு வாடகை கட்டலனா, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கிடையாதுண்ணா. அவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கோம். இங்க தண்ணியில வந்து நின்னா போலீஸ்காரங்க மார்ல வச்சு தூக்குறாங்கண்ணா. அப்ப எங்களுக்கு கேப்பாரு அப்புறம் யாருன்னா இருக்கா? யாருமே இல்லைண்ணா. எங்களுக்கு யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கண்ணா. எங்க உயிரை கொடுக்கறதால வேற வழியே இல்லைண்ணா. என் குழந்தைங்கள பட்டே கிடக்குது வீட்டுல. நாங்க ஒவ்வொருத்தரையும் வந்து இங்க வந்து உட்காந்து கிடக்குறோம். எங்க வாழ்வாதாரமே போயிடுச்சுண்ணா. எங்களுக்கு எங்க வேலை மட்டும் வாங்கி கொடுங்க சாமி. ஐயா நாங்க ஏதாவது தப்பா பேசிட்டா மன்னிச்சிருங்க ஐயா. எங்களுக்கு எங்க வேலை வேணுங்க ஐயா. நீங்க எந்த ஈகவோ இதுல பாக்காதீங்க ஐயா. உங்க பிள்ளைங்க மாதிரி எங்க 2000 குடும்பத்தை காப்பாத்தி விட்டீங்கன்னா உங்க சமுதாயம் உங்களோட சந்ததியே நல்லபடியா இருக்குங்க ஐயா. நல்லபடியா சொல்றாங்க. எங்களுக்கு எங்க வாழை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க ஐயா. வேற எதுவுமே வேணாங்க ஐயா. எங்க உயிர் போற வரைக்கும் இந்த போராட்டம் தொடருங்க ஐயா. எங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் எங்க போராட்டம் தொடருங்க ஐயா. வேண்டுகோளை வச்சுக்கிறேங்க ஐயா. ஐயா எங்க வாழ்வாதாரம் இல்லை ஐயா. சாவுறதுக்கு கூட உரிமை இல்லைன்றாங்க. நாங்க செத்தா எங்க குடும்பம் செத்துறோம் ஐயா. முதலமைச்சர் ஐயா வந்து எங்க செவி சாட்சி எங்களுக்கு பிரச்சனை கேட்க மாட்டாரு. நாங்க 4 மாசமா போராடுறோம் ஐயா. நாங்களாம் புடிச்சலாதுங்க ஐயா. எங்களுக்கு இந்த வேலை தான் எங்க குடும்ப வாழ்க்கையை நினைச்சிருந்தோம். எங்க தெய்வம் மாதிரி இந்த வேலை இருந்துச்சு. இந்த வேலையை படிச்சுட்டாங்க. முதலமைச்சர் ஐயா கண்டிப்பா எங்க பிரச்சனைக்கு அவரு செவி சாட்சி எங்களுக்கு நல்ல பதில் சொல்வாருன்னு ஐயாவை நாங்க கையெழுத்துக்கு எடுக்கிறோம். எங்க வேலை எங்களுக்கு கொடுத்தா போதும் ஐயா. எங்க வேலை தான் ஐயா நாங்க கேட்கிறோம். எல்லாத்துக்கும் போராடுறாங்க. எல்லா இடத்துக்கும் ஐயா போறாரு முதலமைச்சர் ஐயா. ஆனா எங்க வேலைக்கு கொஞ்சம் கேட்கல. எங்க வேலை கேட்கலையே. வாங்க 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 மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. என்ன விஷயம்னே சொல்ல மாட்டாங்க. ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. என்ன விஷயம்? இல்லை எங்களுக்கு சொத்து சுதந்திரம் கொடு நான் கேட்குறோம். எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுங்க தானே கேட்குறோம். வேறு எதனா அத்துமீறி போகணுமா? இல்லை வேறு எதனா தப்பு செஞ்சுட்டோமா? எந்த தப்புமே செய்யலை. எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க தான் கேட்குறோம். அதை நியாயமான கோரிக்கைகள் தான் கேட்குறோம். அநியாய அக்கிரமம் உங்களை மாதிரிலாம் அடித்து பிடிச்சி எங்கேயும் நாங்கள் இது பண்ணலை. நியாயமான இது தான் கேட்குறோம். வந்து நாங்கள் நிற்கிறங்காட்டே வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க. ஆனால் போகிறப்போ நாயை விட கேவலமாக எங்களை விரட்டுறாங்க. போங்க. அப்போ நாங்கள் என்ன தான் செய்கிறது? இல்லை நாங்கள் இருக்கணுமா இல்லை செத்தணுமா? நாங்கள் சாவதில்லை. எங்கள் குடும்பம் ஃபுல்லாக தான் சாகணும். ஒருத்தராக வாழ்வில்லாது. எங்கள் குடும்பத்தில் 4 பேர்னா 4 பேருமே தான் சாகணும். ஒருத்தர் நம்பி 4 பேர் இருக்கிறாங்கன்னா அப்போ 4 பேர் எங்கே போவாங்க? இந்த 3 மாதம் ஆச்சு. எங்கன்னா வேலைக்கு போங்க, எங்கன்னா வேலைக்கு போகணும். எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு இந்த வேலை தான் வேணும்ன்ட்டு வீட்டில் அவங்க நாங்கள் பிடிவாதமாக இருக்கிறோம். பிடிவாதமாக இருந்தால் இப்போ தான் நாங்கள் அந்த இடத்துலேருந்து இப்படி வரோம். அதுக்காண்டி வாங்க வாங்கன்னு 10 பேர் சூழ்ந்து கூப்பிட்றாங்க. அதுமாதிரி போகிறப்ப 10 பேர் சேர்ந்து எங்களை அனுப்புகிறாங்களா? அந்த மரியாதை அப்போ கொடுக்குறாங்களா? டீ கேட்டாலும் கிடையாது, தண்ணி கேட்டாலும் தண்ணி கூட நீங்கள் வரும்போதே வர வேண்டியதானே, எடுத்துன்னு வர வேண்டியதானே. எங்கள் கோரிக்கைனா என்ன ஸ்டாப்பை எங்கள் வேலையை கொடுங்க தான் கேட்குறோம். எங்கள் சம்பளத்தை எங்களை போட்டு கொடுங்க. நாங்கள் ராம்கியில் செய்ய மாட்டோம். எங்களுக்கு ராம்கி வேணாம். எங்களுக்கு என்ன ஸ்டாப்பாக போடுங்க. எங்களுக்கு பர்மனெண்ட் ஆர்டர் கூட நாங்கள் கேட்கல. எங்களுக்கு நிரந்தரமாக வேலையை கொடுங்க. வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல. அவ்வளோதான் சார் எங்கள் வாழ்வாதாரம். இப்படி தான் சார் போகுது. 3 மாதமாக ரொம்ப கஷ்டமாக போயினுக்குது சார். சாப்பிட கூட ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். நாங்கள் என்ன பண்ணுறது? அரசு தான் பண்ணுறாங்கன்னா நாங்கள் இதே வேலை தான் சார். எல்லாம் ஒவ்வொருத்தரும் சாக வேண்டியது தான். வாழ்ந்து புரோஜனமே கிடையாது. இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போகுது. 4 மாதம் ஆகுது எங்கள் வேலை இல்லாமல். நாங்கள் எங்கே போனாலும் சரிதான் இன்னும் போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. அவங்கள கேளுன்றாங்க. அவங்கக்கிட்ட போவிட்டா தானே அவங்க கேட்கறது. அவரு என்னவா காது கேட்கலன்றாரு. இவரு என்ன கண்டுக்கவே இல்லைன்றாரு. அவரு சாவுக்கு கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தெரியுது. கோவிலில் ஓட்டு போட்டவங்க எங்களை அடிக்கிறாங்க. ஓட்டு போட்டு இது பண்ணுறதுக்காக எங்களை அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஓட்டு கொடுத்தது. கோவிலில் சாமியாரை குருக்களை அடிக்கிறாங்க.
கோர்ட்டில் வக்கீல் அடிக்கிறாங்க, எல்லாமே அடிக்கிறதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டு நிற்கிறோம். எங்கள் வாழ்வாதாரமே போச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தரணும். அவர் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தருவார் 10ஆம் தேதி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்த 26 அவர் தான் விடியல் ஆட்சி வரணும்னா எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தரணும். இல்லைன்னா நாங்கள் யாருன்னா ஒருத்தர் கிருஷ்ணால் ஊற்றி கொளுத்திக்கின்னு இந்த கண்ணகி சிலையாண்டே நிற்போம். கண்டிப்பாக நடக்கும். அது 10ஆம் தேதி தெரிவிக்கலைன்னா 11ஆம் தேதி கிருஷ்ணால் ஊற்றின்னு கண்ணகி சிலையை எதிர்க்க கொளுத்தி நிற்போம். ஏன்னா எங்களுக்கால வாடகை கட்ட முடியலங்க, எங்களால் வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாழ்வாதாரம் இல்லை, எங்கள் கணவரில் வேலை வெட்டிக்கு போவாதுங்க. அப்படிப்பட்டு இருக்கிறப்ப நாங்கள் எப்படி இங்கே பிழைக்க முடியுங்க சொல்லுங்கள்? இந்த ஊரில் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த வேலை தான் நாங்கள் கேட்குறோம், எங்களோட வேலை தான் கேட்குறோம். நாங்கள் வேறு எதுவும் கேட்கல. நடந்து போய் வேலை கேட்க இப்போ போனால் 5 பேர் போனால் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வேலை கேட்க வந்தாலும் அரெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இதுக்கு தான் வரீங்க வாங்க அப்படின்ட்டு. அடுத்தது விடியல் ஆட்சி வேணும்னா எங்களுக்கு நல்ல முடிவு வரணும். மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு சொல்கிறேன், எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு வரணும். உதயநிதி அண்ணனுக்கு சொல்கிறேன், நல்ல ஒரு முடிவு வரணும். எங்களுக்கு இந்த 10ஆம் தேதி நல்ல முடிவு வரணும்னு தெரிவிக்கிறோம். நாங்கள் தெரியலன்னா இந்த கண்ணகி சிலையாண்டியை நாங்கள் கொளுத்திக்கின்னு நிற்போம், கிருஷ்ணாவில் ஊற்றிக்கின்னு கொளுத்திக்கின்னு நிற்போம். ஏன்னா இந்த கண்ணகி எப்படி மதுரை எரிச்சாங்களோ அதேமாதிரி இந்த வேலைக்கோசம் நாங்கள் எல்லாருமே செய்வோம் அந்த வேலை. ஏன்னா ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு 4 மாதம் எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாத இருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கணவரை இழந்தெல்லாம் இருக்கிறாங்க. இதில் அவங்களாம் எங்கே போவாங்க? அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஏதோ ஒரு சங்கத்தில் இருந்தோம், அந்த அண்ணனே இது பண்ணுறாங்க, நாங்கள் எங்கே நடக்கக்கூடாதுன்றாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நாங்கள் 10ஆம் தேதி வந்து எங்களுக்கு நல்ல தீர்ப்பு, கோர்ட்டு தீர்ப்பு கிடைக்கலன்னா 11ஆம் தேதி தலைமைச் செயலகத்தாண்ட நாங்கள் கண்டிப்பாக கிருஷ்ணாவில் ஊற்றி கொளுத்திப்போம். கொஞ்சம் பேர் இங்கே கண்ணகி சிலையாண்ட கொளுத்திப்பாங்க, கொஞ்சம் பேர் அங்கே கொளுத்திப்பாங்க. அவங்க வந்து நாங்கள் ஒரு கூலி வேலைக்கு கூட எங்களால் போக முடியல. 2 பேர் 3 பேர் போனால் உடனே போலீஸ்கார் கூப்பிட்டு மிரட்டுறாங்க, அரெஸ்ட் பண்ண ஒரு வேனில் ஏற்றுறாங்க. அப்போ எங்கள் வாழ்வாதாரமே இதானா? வாடகை கட்ட முடியாமல் போன மாதம் ரோட்டில் தூக்கி வச்சுட்டாங்க சாமானை. அப்போ நாங்கள் எங்கள் புள்ள குட்டியெல்லாம் எப்படி போகிறது? தாய் தாப்பம் இல்லை, புருஷன் சரியில்லை, புருஷனை விட்டு வந்து 15 வருஷம் ஆகுது. எல்லாமே இந்த வேலையை தான் நாங்கள் தெய்வமாக நினச்சி இருந்தோம்.